உங்களோட ஸ்டாலின் திட்டம் வந்தது இல்லை. அந்த திட்டத்தினுடைய பணி என்ன, எதுக்கு அந்த திட்டம் வந்தது? ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் உங்ககிட்ட என்ன குறை அதை கேட்கறது தானே. சரி பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட மனு வாங்கிறது. அதிகார அலுவலகங்களில் வந்து கொடுத்த மனுக்கெல்லாம் தூக்கி நாங்கள் குப்பையில் போட்டோம். அதனால் நீங்கள் புதுசாக வந்து நான் உங்கள் வீடு தேடி வந்து என்ன குறைன்னு அதிகாரிகள் போய் கேட்பாங்கன்னு சொல்லி தானே உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை போய் மனு வாங்கினாங்கல்ல, அதை கொண்டு போய் வைகை ஆற்றுல போட்டாங்கல்ல. இப்போ இந்த மனு இப்போது அவங்க குறையே இன்னும் தீர்க்கலை. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி நடக்க சொல்ல இவங்க வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்கிட்ட ஒரு 280 கோடியை கொடுத்து அவர் எழுதி கொடுத்தத துண்டு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே ஒரு மேடையை போட்டு அது ஒரு தின்ன மாதிரி அதில் ஏறி நின்று எல்லாரும் உங்கள் குறைய சொல்லுங்கள், நான் தீர்க்க வந்திருக்கேன், அடுத்த நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன், இதை பாரு ஒரு பொட்டி, இந்த பொட்டியில் பாரு ஒரு தொண்டி, அந்த தொண்டியில் நீங்கள் எழுதி போடுங்க, அதை போட்ட உடனே நான் பாரு ஒரு பூட்டு வச்சுருக்கேன், அந்த பூட்டு அதில் பாரு ஒரு சாவி, அந்த சாவியை பூட்டு அதை ஏதோன்னு என் பாக்கெட்டில் போட்டுப்பேன், ஆட்சிக்கு வந்த 100 நாளில் அதெல்லாம் தீர்த்துருவேன்னு சொன்னார்ல, அது எங்கே போச்சு?